லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மின்கசிவால் புகைமூட்டம் ஏற்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன், அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுதுன்னு காட்சிகளோட பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நிலைமையை சீராக்க என்ன நடவடிக்கை அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு புறப்பாடு பகுதியில மின்கசிவு காரணமாக திடீரென புகைமூட்டமானது ஏற்பட்டிருக்கிறது. மின்கசிவு எதனால ஏற்பட்டது என்பது குறித்தான தற்போது விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். இதனால அந்த மீனம்பாக்கம் முழுவதுமே ஒரு புகைமூட்டம் காணப்படுவதால விமானங்கள் கிளம்புவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்திருப்பதால அங்கு 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள்ல இந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். இதனால அங்கிருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக அவர்கள் பதற்றத்துடன் வெளியே வந்ததால அனைவருமே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை வெளியே அனுப்பி இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறது. இதனால சென்னை விமான நிலையம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டு வருகிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உட்பட இந்த விமான நிறுவன கவுண்டர்கள் வந்து தீப்பிடித்ததால தான் இந்த சேவைகளானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறது. சுமார் 3 மணி நேரமாக இந்த பன்னாட்டு புறப்பாடு பகுதிக்கு வந்து தடை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால சிங்கப்பூர், கொழும்பு, டாக்கா உட்பட 10 விமான பயணிகள் வந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிகமாக இந்த விமான சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே ஒரு தீயானது கிளம்பி வருகிறது. இதனால புகைமூட்டம் இருப்பதால விமானம் கிளம்புவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு உள்ளிட்ட ஸ்கை பிராண்ட் அந்த லிப்டோ என்ற வாகனமும் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால விமான நிலையம் முழுவதும் தற்போது பரபரப்பான சூழலிலேயே இருக்கிறது. சாலமன், இது சர்வதேச விமான நிலைய முனையம், இதுல மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனையால என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட தாக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் டெர்மினல்ல இருக்கா? கட்டாயமாக இருக்கும். இந்த புகை மண்டலமாக இருப்பதால விமானம் வந்து கிளம்புவதில் ஏதேனும் வந்து குளறு ஏற்படும். ஏனென்றால் வானிலை வந்து சற்று இந்த புகை மூட்டத்தினால தெரியாத நிலை ஏற்படும். இதனால விமானங்கள் கிளம்புவதில் சற்று தாமதம் ஏற்படுவதால இந்த விமான பயணிகள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பயணிகள் யாரும் வந்து உள்ளே வர வேண்டாம் என விமான நிலைய அதிகாரிகளும் ஊழியர்களும் அங்கு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு வீரர்களும் இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டாலும் இந்த புகை மூட்டத்தை வெளியேற்றுவதற்கான அந்த எக்யூப்மெண்ட்டும் தீயணைப்பு வீரர்களிடம் இருக்கிறது. அந்த தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டாலும் இந்த புகை மூட்டத்தை வெளியே அப்புறப்படுத்துவதற்கும் இந்த கருவி மூலமாக தற்போது அந்த புகை மண்டலத்தையும் தற்போது வெளியே தள்ளுபடி. இதனால பிளைட்டுகள் வந்து தாமதமாக புறப்படும் எனவும் அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலமன், இந்த மாதிரி ஒரு புகைமூட்டம் வந்து வெளியிடங்கள்ல வேற இடங்கள்ல நடந்தா வேற, நம்ம ஃபாலோ பண்ற நெறிமுறைகள் வேற, விமான நிலையத்திற்குள்ள இன்னுமே ஒரு பாதுகாப்பு நெறிமுறைகள் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய நிலையில இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க ஃபாலோ பண்ணப்பட்டு வருது? ஏற்கனவே வந்து இந்த விமான நிலையம் என்பது ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக ஏற்கனவே வந்து இந்த தீயணைப்பு துறையினால அங்க வந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். அது வந்து தீயணைப்பு தொடர்பான தீ விபத்து ஏதேனும் ஏற்பட்டால் அதற்குரிய எக்யூப்மெண்ட் உள்ளிட்ட கருவிகள் வந்து அங்கே இருக்கும் ஏற்கனவே. அதன் மூலமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளே இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களே வந்து தீயை அணைப்பவர். இந்த விபத்து என்பது அதிகப்படியாக இருப்பதால அருகில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம், தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து இந்த தீயணைப்பு வாகனங்களானது வர வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான இடம், அதாவது இந்த தீ விபத்து நிகழ்ந்தால் பெரிய அளவிலான சேதம் ஏற்படும் என்பதால அதிகப்படியான வாகனங்கள் மற்றும் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இந்த மின்கசிவு எதனால ஏற்பட்டது உள்ளிட்ட கோணங்களிலும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது 3 மணி நேரத்துக்குள்ள இந்த தீ விபத்தானது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு மீண்டும்
விமானங்கள் கிளம்பக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.